இன்றைய திருக்குறளை நாம் தங்களது திருமண ஆண்டு நாளை இன்றைக்கு நினைவு கூறுகிறேன். பத்தன் மகன் மேரி ரத்தினம் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் எலிசபெத் தன்னுடைய சந்திக்கவும் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிற பூஜா இறைவனை ஆசிர்வதிக்கவும் என்று மிலன் குடும்பத்தினை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் லில்லி கேனன் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்கவும் என்று ஸ்ருதி குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்கவும் பாஸ்கர் ஏவா குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்கவும் ஜோசப் ஆலிஸ் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்கவும் ஆக்னஸ் அவர்களுடைய உடலுடன் செல்வதற்காகவும் மரிய செல்வம் குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காகவும் மேலும் ஒரு கருத்துக்களோடு சேர்த்து இறந்து போன அல்போன்ஸ் மாதிரி முதலாவது ஆண்டை நினைவு கூறுகிறார்கள். அவருடைய ஆண்மறை மாற்றுக்காகவும் விஜய செல்வராஜ், ஆரோக்கியநாதன், பிலோமினா ஆண்டனி, எம் அன்புராஜ், தீனா மோனிகா, சபரிராஜன் இவருடைய ஆண்மறை மாற்றுக்காகவும் இந்த வழியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். தந்தை மகள் தூயாரின் பெயராலே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் புதுக்காலம் 5வது ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறோம். இந்நாளில் வாசிக்கப்படவிருக்கிற வாசங்களும் இறை வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற சோதனைகளையும் துன்பங்களையும் எவ்வாறு கடவுளுடைய அருள் துணையோடு வென்றெடுப்பது, அவை நமக்கு வழங்குகிற பாடங்களையும் அனுபவங்களையும் நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை கற்றுத் தருவதாக இருக்கிறது. பல வேளைகளில் பல நிலைகளில் வாழ்க்கையில் நாம் தடுமாறுகிற பொழுதும் துன்பங்களை அதிகம் நாம் காணுகிற பொழுதும் கடவுளுடைய அந்த இரக்கத்தை நாம் உணராமல் கடவுள் மீது இருக்கிற விசுவாசத்திலே நாம் சற்று குறைந்தும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அடைந்திருக்கலாம். அத்தகைய தருணங்களை நினைத்து பார்த்து அவைகளை நம்முடைய குற்றங்களாக ஏற்று தூய மறை நிகழ்வில் நம்மை நாம் தகுதியாக்கிக் கொள்ள அவைகளை நம்முடைய குற்றங்களாக ஏற்று நாம் பணம் வருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம்மீது
நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Hallelujah.
வாழ்வாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடியும் வரை படுக்கையில் புரண்டு உணர்வேன். யோபு நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறைவார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. யோபு கூறியது: மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாள்கள் கூலி ஆள்களின் நாள்களை போன்றவைதானே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையார் போலவும் பெருமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்று இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உணர்வேன். என் நாள்கள் தரியின் ஓடு கட்டையிலும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் பெரும் காற்றே என்பதை நினைவு கூர்வேன். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உடைந்த உள்ளத்தோரே ஆண்டவர் குணப்படுத்துகிறார். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டிச் சேர்க்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தோரே குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். பல்லவி. நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அரியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவு அளிக்கின்றார். கொல்லாதையோர் தரைமட்டம் தாழ்த்துகின்றார். பல்லவி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 16 19 மற்றும் 22 முதல் 23 வரை. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றும் இல்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவும் இன்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மனநிறைவு கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்கு உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவரானேன். எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியாய் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலால் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர்களுக்கு சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறைவில் நடந்து நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயிலும் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணமளித்தார். பல பேய்களை ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற் காலை கருப்பலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவின் பெரிய நாமத்தை உரைக்கினார். ஆண்டின் பொதுக்காலம் 5வது ஞாயிறை இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சிரித்து பார்த்தேன். யாரெல்லாம் துன்பமின்றி வாழ்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவீங்கன்னு தெரியல. நாமெல்லாம் கஷ்டமே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். யாருமே ஒரு மனிதர்களாக நம்மால் இருந்து விட முடியாது. எப்ப இந்த துன்பம் எல்லாம் இல்லாமல் இருக்கும் என்று நாம் சிந்திக்கிற பொழுது கலீல் ஜிப்ரான் மிக அருமையாக குறிப்பிடுகிறார். எப்பொழுது ஒரு மனிதன் துன்பம் இல்லாமல் பாவம் இல்லாமல் வாழ்வான் என்றால், எப்பொழுது ஒரு மனிதன் எலும்பும் சதையும் இரத்தமும் இல்லாமல் பிறக்கிறானோ அப்பொழுதுதான் ஒரு மனிதன் துன்பமோ தவறுகளோ இல்லாமல் வாழும். அப்ப சாத்தியமா ஒரு மனிதன் எலும்பு சதை ரத்தம் இல்லாமல் பிறப்பது சாத்தியமா என்றால் இல்லை. அப்ப நாம் எல்லோரும் தவறு செய்வதனால் நாம் மனம் வருகிறார் என்றே நாம் நம்மை நொந்து கொள்ளுகிறார்கள். நாம் எல்லோரும் கடவுளுடைய சாயலினால் படைக்கப்பட்டாலும் பலவீனத்தினால் உண்டாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்வு இது சோதனைகளினாலும் வேதனைகளினாலும் துன்பங்களினாலும் தவறுகளினாலும் மட்டுமே நாம் இன்னும் அதிகமாக கடவுளை நெருங்கி அடைய முடியும் என்று சொல்கிறார்கள். அப்ப நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கைக்கு சில நேரங்களில் நம்முடைய உடலில் ஏற்படுகிற வலிகளை துன்பங்களை நாம் இன்பமாக ஏற்றுக்கொள்கிறோம். உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஆபரேஷன் நடக்குது. அந்த ஆபரேஷன் நடந்தாதான் உயிர் வாழ்வோம் என்று சொல்லப்படுகிற பொழுது அந்த வலியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், இன்பமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு நோயாளியில கூட வாழ்வதாக மாறிவிட்டது. எல்லோருக்கும் சர்க்கரை வியாதி. அப்ப அது அதிகமாகிற பொழுது ஏதாவது ஒரு விரலை துண்டிக்க வேண்டும்
அப்பொழுதுதான் முழு உடலும் பாதுகாக்கப்படும் எனில் நாம் அதை மனமு வந்து மகிழ்ச்சியாக செலவு செய்து அந்த துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது எல்லோரும் சொல்வது உலகத்தில் அதைவிட துன்பகரமானது வலியானது எதுவும் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த குழந்தையை பெற்றலை அந்த துன்பத்தை ஒரு தாய் இன்பமாக ஏற்றுக்கொள்கிறார், மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்கிறார். ஏன்? நமக்கு அதில் பலன் இருக்கிறது, அதில் நமக்கு லாபம் இருக்கிறது, அதனால் நமக்கு இன்பம் இருக்கிறது என்பதனால் நம் உடல் சார்ந்த இத்தகைய துன்பங்களை நாம் மகிழ்வாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் சில வேளைகளில் பல மன வலிகளையும் பல உடல் வலிகளையும் நாம் வெறுத்து ஒதுக்குகிறோம். அதைதான் இன்றைக்கு முதல் வாசகத்திலே யோபு நமக்கு கற்பிக்கிறார். அவனுடைய துன்பத்தை அவர் எதற்கெல்லாம் ஒப்பிடுகிறார்? ஒரு நாள் கூலிக்காக ஒரு வேலையால் இயங்குவதை போல இருக்கிறது என்னுடைய துன்பம். இரண்டாவது, நிறைய வேலை செய்து ஓய்வெடுக்க ஒரு நிழலை தேடுகிற ஒரு அடிமையினுடைய அந்த துன்பம் எப்படி இருக்கிறதோ அதை போல இருக்கிறது என்னுடைய வாழ்வுடைய துன்பம். இரண்டாவது. மூன்றாவது, கூலிக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஒரு பணியாளர். நிறைய பேர் இங்க வேலை செய்வதெல்லாம் சனிக்கிழமை கூலி என்றால் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க அந்த கூலிக்காக எப்படி தன்னுடைய தலைவனை அந்த வேலையாளர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய பலியாளர்களுடைய வாழ்க்கை என்கிறார். நான்காவது சொல்வது வெறுமையற்ற திங்களை போன்றது. ஒரு நாள் வெறுமையாக இருக்கிறது, கையில் பணம் இல்லாமல் நாம் துன்பப்படுகிற அந்த வலி இருக்கிறது, அதை போன்று இருக்கிறது என்னுடைய துன்பம் என்கிறார். இறுதியாக அவர் இன்னல் மிகுந்த இரவாக இருக்கிறது. சில வேளைகளில் மன உளைச்சல்களினால் மன தாங்கலினால் உறக்கமற்று நாம் அவதிப்படுகிற அந்த வேதனையை போல் இருக்கிறது என்னுடைய துன்பம் என்று அவர் புலம்புகிறார். இத்தகைய துன்பங்களை நாம் ஒரு மனிதன் ஒருவருடைய வாழ்க்கையில் சந்திக்காமல் இருந்துவிட முடியாது. ஆக நமக்கு இன்னொரு கேள்வி எழலாம், ஏன் இத்தகைய துன்பங்களை கடவுள் எனக்கு வருவிக்க வேண்டும்? ஏன் இத்தகைய இன்னலை கடவுள் எனக்கு அனுமதிக்க வேண்டும்? சில வேளைகளில் நாம் யோசிக்க வேண்டியது, நாம் செய்கிற தவறுகளுக்கும் துன்பங்களுக்கும் பழிபாவங்களை அனுபவிப்பது கடவுளாக, கடவுள் மேல் நாம் குற்றம் சாட்டுவதாக இருக்கிறோம். கடவுள் நமக்கு துன்பங்களை அனுமதிக்கிறாரே ஒழிய அவர் தருவதில்லை. புனித அகுஸ்தினார் மிக தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறார். நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்வது கடவுள் நமக்கு தந்திருக்கிற சுதந்திரத்தினால் மட்டுமே. கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான சுதந்திரத்தை அளித்திருக்கிறார். ஒருவேளை கடவுள் நமக்கு சுதந்திரமாக அளிக்காமல் நம் எல்லோரையும் இயந்திரம் போல உருவாக்கியிருந்தால் நாம் இத்தகைய துன்பங்களை அனுபவிக்காமல் இருந்திருப்போம். புனித அகுஸ்தினார் நமக்கு அறிவுறுத்துவது, நாம் தவறுகள் செய்வது, இன்னல்கள் இழைப்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதனால் மட்டுமே என அவர் நமக்கு கற்பிக்கிறார். ஆக இத்தகைய இன்னல்களை நாம் எப்படி எதிர்கொள்வது, இத்தகைய இன்னல்களை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது என்பதை இரண்டாவது வாசகத்திலே பவுலடிகளார் நமக்கு கற்பிக்கிறார். நாம் எல்லோரும் நற்செய்தியை அறிவிக்காமல், நற்செய்தியை புரிந்து கொள்ளாமல், நற்செய்தியை வாழ்வாக்காமல் இத்தகைய துன்பங்களை நாம் புரிதல் இல்லாமல் அனுபவித்துக் கொண்டிருப்போம் என்பதை பவுலடிகளார் இரண்டாவது வாசகத்திலே நமக்கு அறிவுறுத்துகிறார். நற்செய்தியிலே இயேசு நமக்கு அறிவுறுத்துவது, இன்றைக்கு நாம் எல்லோருமே நம்முடைய உடல் சுகமற்று காணப்படுகிற பொழுது உடனடி நிவாரணங்களை நாம் தேடுகிறோம். ஒரு சொல்லாடிக்கிறது அப்படின்னா அடுத்த 1 மணி நேரத்தில் சரியாயிடணும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய உடம்பை அல்லது உடலை நாம் புரிந்து கொண்டு அது எவ்வளவு காலம் நீடிக்க வேண்டுமோ அதை மருத்துவ உதவியோடு நாம் அணுக வேண்டும் என்பதை இன்றைய காலகட்டங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசு நமக்கு
முழுமையாக பெற்றுத் தருகிறார். எப்படி இந்த துன்பங்களை இருந்து நாம் வெளிவருவது, அல்லது துன்பங்களை எப்படி நாம் எதிர்கொள்வது என்பதை இயேசுவே தன்னுடைய வாழ்வினால் நமக்கு பெற்றுத் தருகிறார். வேறொன்றுமல்ல, இயேசு என்ன செய்தார் என்பதை நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். விடியற் காலையில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்று அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் ஜபங்கள் எப்படிப்பட்ட இடத்தை வகிக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு மனம் விட்டு கண்ணீர் விட்டு அழுது ஜபிப்பதை ஒரு அவமானமாக பார்க்கிறோம். ஜபமாலைகளை கையில் எடுத்து உருட்டுவதை அசிங்கமாக நாம் பார்க்கிறோம். ஒரு பேஷனுக்காக நீங்க ஜபமாக டிசைனா போடுறோமே ஒழிய அதை உணர்ந்து நாம் போடுவதில்லை, அல்லது உணர்ந்து நாம் ஜபிப்பதில்லை. இயேசு நமக்கு கற்றுத் தருவது எல்லாவற்றையும் தனி ஜபத்தினால் மட்டுமே எதிர்கொள்ள முடியும். நாம் கடவுளோடு தனிமையில் உறவாட நேரத்தை செலவிடுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை எதிர்கொள்கிற துன்பங்கள் சவால்கள் வாயிலாக இறைவன் நமக்கு அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுத் தருகிறார். அதை நாம் ஜபத்தினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இறைவன் நமக்கு தருகிற இந்த அருளின் நாட்களில் இறைவன் நமக்கு கற்றுத்தர ஆசைப்படுகிற பாடங்களையும் அனுபவங்களையும் புரிந்து உணர்ந்து தனி ஜபத்தில் இறைவனோடு உறவாடுகிற மனப்பாங்கையும் உள்ள பாங்கையும் பெற்றிட இறைவன் அருள் தர நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்பிக்கை அறிக்கைக்காக எழுந்திருப்போம். ஒரே கடவுளை நம்புகிறேன். உடனெடுத்து மனிதரான மேலும் நமக்காக தோன்றிய பிரார்த்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை முழுமையின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் தந்தையின் வலப்பக்கம் உயிர்த்திருக்கின்றார். வாழ்வோரையும் இருந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடியேறாது. தந்தை வந்திருந்தோம், மகனை அறிந்தோம், புறப்படும் ஆண்டவர் உயிர் அளிப்பதற்கான தூய ஆவியாரின் உயிரை இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாற்றும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர்களை ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர்களையும் திரு அவையை நம்புகிறேன். பாவம் மன்னிப்பதான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தவரின் உயிர்ப்பையும் மரணத்திற்கும் அருளுள்ள வாழ்வையும் ஏற்றுக்கொள்கிறேன். தந்தையாகிய கடவுளுடன் நம்முடைய ஞானத்தில் ஒரே குரலாய் நாம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராயர், ஏனைய ஆயர்கள் குருக்கள், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் உமது ஒளியின் பாதையில் பயணித்து மக்களை விசுவாச வாழ்வில் கட்டியெழுப்ப ஆவியின் வரங்களால் நிரப்பி வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மீட்பின் நிறைவா,
எமது நாட்டு தலைவர்கள் மக்களை தீவிரவாதம், இனம், மொழி பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்து அமைதி வாழ்விற்கு வழிகாட்டிட உமது அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, எமது இளையோரை ஆசீர்வதியும். இவர்கள் இயேசுவின் குரலுக்கு செவி கொடுத்து காலத்தின் அறிகுறிகளை உயர்த்துணர்ந்து நற்செய்தியின்படி வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் இறைவா, ஒவ்வொரு கிறிஸ்துவரும் பிறருக்காக வாழ வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்து நாங்கள் சமுதாய அக்கறை உள்ளவர்களாகவும் அனுசரணை உள்ளவர்களாகவும் வாழ்ந்து அன்பு ஒன்றையே முதலீடாக கொண்டு புதிய சமுதாயத்தை கட்டி எழுப்ப வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவர்களை குவித்து தங்களை மூடியவர்களாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிந்திப்போம். குடும்பங்களுடைய நல்வாழ்விற்காகவும் நோயினால் தனிமையினால் அவதி உறுகிற எல்லோரையும் இறைவன் உணர்த்துவோம். இறைவனுடைய அருள் துணையை அவர்களுக்கு உணர்வும் நாம் வேண்டுவோம். வாழும் எல்லாம் இறைவா, எங்கள் மீது நீர் கொண்டுள்ள அக்கறை, அன்பு, மன்னிப்பு, பராமரிப்பு ஆகியவற்றின் நிமித்தம் நாங்கள் உணர்ந்த மன்றாட்டுகளை எல்லாம் செவி சாற்றுள்ளோம். நிறைவான அறக்குடைகளை புரியுமாறு நிலாடுவதாகி கிறிஸ்துவடியாக உண்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரர்களின் என்னுடைய மாமை எல்லாரும் தந்தையாகி இறைவனுக்கு எதிராகும்படி உண்டாகுங்கள்.
உலகணிந்து தம்மை கையிட்டோரே அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறிய இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் இதிலிருந்து பருவங்கள் ஏனெனில் புதிய உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் சின்னம் மன்னிப்புக்கென்றே உங்களுக்காகவும் சிந்தப்படும் இதயம் நினைவாக ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்க்கையும் நீங்களுக்கும் இன்னத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமே ஆழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தூர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மசூரா மற்றும் எல்லா திருநிலையாகிய அனைவரையும் திரு ஆவியின் அன்பில் நிறைவேற்ற செய்துள்ளோம். மேலும்
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் திருமுக ஒளியும் ஒளிச்சுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறங்குமாயும். கடவுளின் கனிதயான மரியா, அவருடைய கணவரான தனது யோசேப்பு திருத்தூதர்கள் உள்ளது புகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவரும் நாம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரபருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் இவரோடு இவரை மீட்பரின் விதவையால் கற்பிக்கப்பட்டது. இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்வோம். அமைதியை கனிவுடன் உண்மையும் நாடுகிறோம். முதலுக்கு உதவியால் நாங்கள் வாழ்வது எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருக்கிறோம். நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிற இரண்டத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வராமல் உமது திரு அவையின் அமைதியை நோக்கி உமது திருவுடத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளிக்கிறோம். எனினும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்கிறோம். இதோ இறைவனின் செம்மறை, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நமக்காக நிலை வாழ்வு நிலைக்காக. ஆமென்.
மன்றாடுவோம். இறைவா, ஒரே இடத்தில் நாங்கள் திருவுடவானீரை அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு உலகின் நற்கணி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களோடு தங்கி நின்று உங்களை வழிநடத்துவார்.